ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மிக்ஸி எப்படி சவுண்டு வருதுன்னு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி சரி பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கப்பலர் இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி கொஞ்சம் நம்பினீங்கன்னா இப்படி வந்துடும். இந்த கப்பலை கழட்டிங்க அதே மாதிரி. அப்புறம் இந்த மிக்ஸிக்கு அடியில் பாட்டில் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி 4 ஸ்க்ரூ இருக்கும். இதையும் கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் ஒரு மோட்ரு இருக்கும். மோட்டருக்கு சைடில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அதையும் கழட்டிக்கலாம். இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டினதுக்கப்புறம் இந்த பாட்டம் அப்படி தனியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த மிக்சியில் உள்ள வயரிங் கனெக்ஷன்லாம் கழட்டி எடுத்துக்கோங்க. வயரிங் கனெக்ஷனை கழட்டினதுக்கப்புறம் இந்த மோட்டர் தனியாக வெளியே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு புஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும். அந்த புஷ்ஷு தான் போயிருக்கும். அந்த புஷ்ஷு உங்களுக்கு தேஞ்சு போனால தான் அந்த சவுண்டு உங்களுக்கு ஓர வரும். இந்த மோட்டருக்குள்ள இருக்கிற புஷ்ஷை இப்போ கழட்டி மாற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த மோட்டரில் பார்த்திங்கன்னா சைடில் 2 கார்பன் ப்ரெஷ் சொல்லி தனியாக இருக்கும். அந்த கார்பன் ப்ரெஷ்ஷை தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி கழட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மோட்டர் சைடில் பார்த்திங்கன்னா 2 போல்ட் இருக்கும். அதையும் ஸ்பேனர் வச்சு கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டினதுக்கப்புறம் உள்ள ஒரு ஆரம்பிச்சர் காயில் இருக்கும். அந்த ஆரம்பிச்சர் காயில் தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை மோட்டருக்குள்ளே இருக்க அந்த புஷ்ஷு நல்லா பாருங்கள். இப்போ இந்த மோட்டருக்குள்ளே இருக்கிற புஷ்ஷை தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த பழைய புஷ்ஷை நம்ம தனியாக கழட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் புஷ் எப்படி இருக்குன்னு. நான் புது புஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் கடையில் கிடைக்கும். இந்த நம்ம புஷ்ஷை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ மோட்டரை மாட்டிக்கலாம். இந்த மோட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வாஷர் மாதிரி இருக்கும். அந்த வாஷரை வச்சு அப்படி பாட்டத்தை மாட்டிக்கலாம்.
மோட்டர் மிக்ஸி பாடியில் மாட்டினதுக்கப்புறம் நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி 4 ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கலாம் உள்ள. இப்போ இதோட வயரிங் கனெக்ஷனில் கொடுத்துடலாம். கனெக்ஷன் பண்ணுற இந்த சுவிட்சோட பேர் பார்த்திங்கன்னா ஓவர்லோட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மிக்ஸி கடிக்கிற பாட்டத்தில் இருக்க 4 ஸ்க்ரூவையும் மாட்டிக்கலாம். மிக்ஸியோட கப்ளரையும் மாட்டிக்கலாம். எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஓவர் சவுண்ட் இல்லாமல் நார்மலாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.